பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பழனிக்கு 2வது முறையாக இன்னொரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க. பழனி அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாதீங்க அப்படின்ட்டு கெஞ்சிட்டு வந்திருக்காரு. திருமண மேடையில் பழனி உட்காந்துருக்காரு. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரம் பொண்ணோட வீட்டுக்காரவங்க வராங்க. ஸ்டேஜுக்கு வந்துட்டு பொண்ணோட அப்பா நிறுத்துங்க கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எந்திரிமா மேலே வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. சாதாரண பிரச்சனை இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது, அதனால தான் இந்த கல்யாணம் நடக்காது, இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து புறப்படுறாங்க. பழனி ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே நிற்கிறாரு. பழனியை கட்டிப்பிடிச்சி பாண்டியன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே மணமேடைக்கு வராங்க. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து, தம்பி நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த பொண்ணை உனக்கு நாங்கள் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பழனி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. பழனிக்கு பாண்டியன் பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதை நிப்பாட்டிட்டு தான் பொண்ணு பார்த்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்க தோணுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.